ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவின் டெக் டியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவின் குமார். ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். லைக் நீங்கள் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட மெசேஜ் ஷெடியூல் பண்ணுறதுக்காக நீங்கள் அடிஷ்னலாக ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ஆப்பில் வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்பில் வந்து எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வாட்ஸ்அப்பில் எதிர்பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்ல வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலிகிராம். இன்கேஸ் நீங்க டெலிகிராம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் எதனால வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோவை பார்க்கறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் டெலிகிராம் பத்தின சில சூப்பர்வான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டெலிகிராம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இதுதாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும், இல்லை அவங்க வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து தேவைப்படும். இன்கேஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது மொபைல் நம்பர் வந்து தேவைப்படும். பட் இந்த ஒரு டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூசர் நேம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேட் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து ஒரு மற்றவருக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களோட யூசர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த யூசர் நேம் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து தேவை கிடையாது. பட் மொபைல் நம்பர் இல்லாமலே யூசர் நேம் வச்சு சேட் பண்ணுறது மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருந்துக்க முடியும். மொபைல் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஷேர் ஆகாது. இன்கேஸ் நீங்க நிறைய குரூப்ல வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் யாருக்குமே தெரியாது. வாட்ஸ்அப்ல வந்து நிறைய குரூப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து விசிபிள் ஆகும். பட் இந்த ஒரு ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுறது வந்து சேஃப்டியாக இருந்துக்க முடியும். ரெண்டாவது பார்க்கக்கூடியது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது வேறு யாருக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும், குறிப்பிட்ட ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எனக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த ஒரு டெலிகிராம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஷெடியூல் மெசேஜ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டு டைமு மந்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஷெடியூல் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு தனி சாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் எந்த டைம் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் வந்து ஈஸியாகவே சென்ட் ஆயிரும். மூணாவது, நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து வரக்கூடாது. அவங்க வந்து இன்டர்வியூவில் இருக்கலாம் அல்லது ஆஃபீஸில் இருக்கலாம், நிறைய சைலண்டான பிளேஸில் முக்கியமான ஒர்க்கில் இருக்கலாம். ஸோ அப்படி ஒர்க்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்படி நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இல்லாமல் வந்து மெசேஜ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்பணுமோ அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும். அவங்க சைலண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, சைலண்ட் பண்ணாமல் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து வராது. சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. நாலாவது, நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க. அப்படி சென்ட் பண்ண மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்களும் டெலிட் பண்ணிடலாம், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லையும் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டெலிட் ஆயிரும், அவங்களுக்கும் டெலிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். பட் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அனுப்பின மெசேஜையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ண முடியும். அதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் சேர்த்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும், அதாவது டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். பட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த ரிசீவ் ஆயிருக்கக்கூடிய மெசேஜ் கிளிக் பண்ணி நாம் அவங்க அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ டெலிட் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்களோட யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து டெலிட் ஆயிரும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். பட் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புனது. அஞ்சாவது பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜிஃப் வந்து சென்ட் பண்ணணும். அதாவது வடிவேல், கவுண்டமணி இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய ஜிஃப் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சர்ச் டேப்பில் அட்டு போட்டு ஜிஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு யாருடைய ஜிஃப் வந்து சென்ட் பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டமணி, வடிவேல் இந்த மாதிரி இருக்கும். நான் வடிவேல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வடிவேல் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜிஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து
பார்த்தீங்கன்னா எந்த ஜிஃப் வந்து நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு ஜிஃப் வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண நினச்சிங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. பட் வாட்ஸ்அப்பில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜிஃப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டவுன்லோட் பண்ணால் தான் நிறைய ஜிஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அக்சஸ் பண்ண முடியும். பட் டெலிகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்ம அடிஷனலாக எந்த ஒரு ஆப்ஸும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் பற்றின முக்கியமான 5 சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.